अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை, பிரபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள், மூலா நட்சத்திரம், விருச்சிக ராசி, துவாதசி திதி, மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம். அதுலேயுமே கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாள் பெரும் மாற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகத்துக்கு மிக மிக அதிகமாக இருக்குது. ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். வீடு கட்டுறது, வண்டி வாசல் வாங்கிறது, நல்ல பையன் அமையிறது, கல்யாணமே ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்க்ளூடிங் மீனம். வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகளுக்குள்ளே போகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரிஷபம் இருக்குன்னு சொல்லலாம். மிதுனத்துக்கெல்லாம் ரொம்பவுமே நல்லா இருக்குது. அமோகமான ஒரு நாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பொருளாதார ஏற்றம், நினைத்த காரியங்கள் கைகூடுவது, அபாரமான சந்தோஷம், நல்ல இணக்கம், எல்லாமே நல்லா இருக்கும். விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், மற்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீட்டில் பெரியவங்களை பார்க்கறதுக்கு கூடாது. பிரயாணங்கள்ல சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம், இல்லை வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியா இருக்கலாம். வீட்டில் அப்பாவோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மனுஷன். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, சந்தோஷம், மேன்மை, நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது. நிறைய பேருக்கு இந்த நாள் நீங்க உதவுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பொருளாதாரம், பணம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் அமோகமாக. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியால் மனுஷன். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு மெயினா வேலையில திடீர்னு ஒரு பெரிய லிஃப்ட், வேலையில பகையெல்லாம் காணாம போகிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஸோ பேசிக்கலி இந்த நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயங்கர சந்தோஷத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஹைட் இருக்கும், நல்லா இருப்பீங்க. அதுவும் இந்த நாள் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான ஆரஞ்சு. செம்ம ராசியல் செம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மத்தியானம் 11 மணி 21 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேமிலியில நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கும். பொருள் சேர்க்கை, பொருளாதார ஏற்றம், மன சந்தோஷம் எல்லாமே நமக்கு நம்பியவாறு, நினைத்தவாறு நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மெயினா அதாவது இதுதான் கரெக்டுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய தன்மை, அது மனசுல கிளாரிட்டி, இதெல்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் அருமையா செட் ஆகும்.
பெரிய ஒரு சக்சஸ் காக்கக்கூடிய நாளா இருக்க போகுது. வீட்ல சொந்த பந்தங்கள், வீட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப முக்கியமான உதவிகள், இதெல்லாம் வந்து நாட்டாம படத்துல பார்க்குற மாரி நெறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தையும், பெரிய சந்தோஷத்தையும் குடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்க போகுது. பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய நாளா இருக்க போகுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நெறைய விஷயங்கள், நெறைய பிரச்சனைகள காதுக்கு வரும். இது பண்ணோம், அது பண்ணோம், அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு நெறைய விஷயங்கள பத்தி உங்ககிட்ட லோட் பண்ணுவாங்க. தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிறதும் ஒரு சில காலகட்டங்கள்ல நல்லது. இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் எதார்த்தமா பல விஷயங்கள நீங்க நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான் மஞ்சள். விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல செலவு பண்ணுங்க. மெயினா குழந்தைகளுக்காக, பெரியவங்களுக்காக, சுபகாரியங்களுக்கான செலவுகள் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா என்னதான் பண்ணாலும் இன்றைய நாள் நல்ல சந்தோஷத்தையும், மன மகிழ்ச்சியும் பார்க்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மனுஷன். தனுசு ராசி இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாளா இருக்கப்படுறது. முழுக்க முழுக்க ஆனந்தம், பெரிய வெற்றி, சிறப்பு அதிகாரம், சிறப்பு அம்சம்னு சொல்லுவாங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அமோகமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பிரயாணங்கள் எல்லாம் கலந்த கலவையாக நடக்கும். எதுவுமே இது பண்ண முடியாது, செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே கிடையாது. செஞ்சா ஜெயிப்போம். அவ்வளவுதான். இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த சேனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்பராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% ஜெயிக்கக்கூடிய பிராப்தம். 100% பெரிய ஒரு பணம் வரக்கூடிய பிராப்தம். வெளியூர்ல இருந்து நமக்கு ஒரு நட்பு. செம்மையா இருப்பீங்க. ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய நாளா இருக்கிறது. இந்த வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, செயல் திறன் கொண்டு ஜெயிப்பது. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கப்படுது. பிளான் பண்ணனா போறது ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இன்று நடக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். இதனால் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.